கடல்ல கரைக்கப்படக்கூடிய விநாயகர் சிலையின் தலையில வீற்றிருக்கு 15 கோடி ரூபாய். அனந்த் அம்பானி அவர்களுடைய செயலால மெய் சிலிர்த்து போன விநாயகர் பக்தர்கள் 20 கிலோ அளவிலான பிரம்மாண்ட கிரீடம் 2 மாதங்களா தயாரிக்கப்பட்டு விநாயகர் சிலைக்கு வழங்கப்பட்டிருக்கு. 11 நாள் நிகழ்வுக்காக இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காரு அனந்த் அம்பானி. இந்தியாவுடைய முக்கிய பணக்காரரான முகேஷ் அம்பானி அவர்களுடைய இளைய மகன் அனந்த் அம்பானி அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ அளவிலான பிரம்மாண்ட தங்க கிரீடத்தை வழங்கி இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 மாதங்களா இந்த பிரம்மாண்ட கிரீடம் உருவாக்கப்பட்டு பிள்ளையாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மும்பையினுடைய ரொம்பவே புகழ்பெற்ற லால் பக்சராஜா அப்படின்ற இந்த பிள்ளையார் சிலைக்கு தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான தங்க கிரீடத்தை வழங்கி இருந்திருக்காரு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மும்பையில் இருக்கக்கூடிய லால்பாக் அப்படின்ற பகுதியில் வைக்கப்படக்கூடிய இந்த பிரம்மாண்ட விநாயகர் சிலை தான் லால் பக்சராஜா அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படிப்பட்ட பிரம்மாண்ட பிள்ளையார் சிலைக்கு ஏற்ற மாதிரியே பிரம்மாண்டமான முறையில 2 மாதங்களா தயாரிக்கப்பட்ட இந்த தங்க கிரீடம் சூட்டப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளா இங்க தன்னுடைய சேவையை செஞ்சுட்டு வராரு அனந்த் அம்பானி அவர்கள். இங்க இந்த மாதிரி நன்கொடை தரது மட்டும் இல்லாம விழால கலந்துகிட்டு கடல்ல விநாயகர் சிலையை கரைக்கக்கூடிய நிகழ்விலையும் இவர் பங்கெடுக்கிறாரு. இவருடைய இந்த செயல் விநாயகர் பக்தர்கள் மத்தியில பெரும் சந்தோஷத்தையும் மெய்சிலிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 10 நாள் நிகழ்வுக்காக இப்படி ஒரு செயலை செஞ்சு எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்காரு அனந்த் அம்பானி. இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம. சாலையோரமா வசிக்கிற இந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ கொடுத்திருக்காரு பாருங்க. இவரோட உதவியால அவங்க வாயடிச்சு போயிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். இவங்க சாலையோரமா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூக்கடை போட்டிருக்காங்க. பூலாம் ஒரு பக்கம் வித்துட்டு இருக்காங்க. நடுவுல அவங்களோட சின்ன பொண்ணு அம்மா என் கூட வந்து விளையாடுமா அப்படின்னு சொல்லி அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாஸ்கெட் மாதிரி இருக்கு அண்ட் அதுல வந்து ஒரு துணியை கட்டிட்டு நான் இதுல